சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில்னா என்ன? 1971 தான் கடைசியா இந்த சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில் நடந்தது. அதுக்கான காரணமும் இந்தியா பாகிஸ்தான் வார் தான். அதே மாதிரி இப்போ இந்தியா முழுவதும் நடக்க போற சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில்லுக்கும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் தான் காரணம். குறிப்பா சொல்லணும்னா பால்காம் அட்டாக் தான் காரணம். இந்த டிஃபென்ஸ் ட்ரில்லோட முக்கியமான அஜெண்டாவே பொதுமக்களை போர் சூழலுக்கு தயார்படுத்துறது தான். இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை சென்னையில கல்பாக்கத்திலையும் இந்தியா முழுவதும் ஹைதராபாத், பெங்களூரு, கொச்சின், மும்பை, பூனே உட்பட 244 மையங்கள்லையும் மே 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில்ல என்னென்ன விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க? ஏர் ரெய்ட் வார்னிங் சைரன். போர் நேரத்துல எதிரிகளோட விமான தாக்குதலை மக்களுக்கு அறிவிக்க மிலிட்டரி சத்தம் அதிகமான ஒரு விசில் ஒலியை எழுப்புவாங்க. இதுதான் அரசாங்கம் உருவாக்கின பாதுகாப்பு இடங்களுக்கு, பதுங்கு குழிகளுக்கு மக்கள் போறதுக்கான எச்சரிக்கை ஒலி. சிவிலியன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ட்ரைனிங். பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் போர்க்காலத்துல பாதுகாப்பாக இருக்கவும் முதலுதவி செய்யவும் பயிற்சி. தீ விபத்துல இருந்து தன்னையும் கூட இருப்பவங்களையும் காப்பாற்றுவதற்கான செயல்முறையையும் மிலிட்டரி சொல்லி தருவாங்க. கிராஷ் பிளாக் அவுட் மெஷர்ஸ். தாக்குதல் அப்போ எலக்ட்ரிசிட்டி முழுவதும் துண்டிக்கப்படும். ஏன்னா போர் விமானங்களுக்கு வெளிச்சம் சாதகமா அமைஞ்சிடக்கூடாதுன்னு. இதுக்கு பேர் தான் பிளாக் அவுட். மக்களாகிய நாம இந்த மாதிரி நேரங்கள்ல பதட்டப்படாம இருக்க இந்த பயிற்சி உதவும். கேமோஃபிளாஜிங் வைட்டல் இன்ஸ்டலேஷன். அரசாங்க கட்டிடங்கள், அணுமின் நிலையங்கள், சட்டசபை, வரலாற்று சின்னங்கள் மாதிரியான கட்டிடங்களை பாதுகாக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சட்டசபைனோ அணுமின் நிலையமனோ குறிக்கக்கூடிய எல்லா அடையாளங்களையும் மாத்துறது மூலியமா எதிரி நாட்டு போர்படை கிட்ட இருந்து அவற்றை காப்பாற்ற முடியும். இவாக்குவேஷன் பிளான் அப்டேட்ஸ் அண்ட் ரிஹர்சல்ஸ். போர் சூழல்ல ஒரு இடத்துல இருந்து எந்த ஒரு சலனமும் குழப்பமும் இல்லாம வெளியேறது எப்படின்னு செயற்கையான சூழல் ஒன்றை உருவாக்கி செயல்முறை பயிற்சி கொடுக்கிறது தான் இந்த ட்ரில்லோட உள்ளடக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளஸ் ப்ரொடக்ஷனோட இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.